அடுத்ததாக தொழுகையில் நம்ம நின்று கொண்டு குர்ஆனை ஓதுகிறோம். ருக்குவில் சில திக்ர்களை செய்கிறோம். சஜிதாவில் சில திக்ர்களை செய்கிறோம். அத்தஹியாத் என்று அமர்ந்து கொண்டு அதில் நம்ம ஒரு துவாவை ஓதுறோம். முதல்ல என்ன செய்யறோம்? அல்லாஹ்வை புகழ்றோம். அத்தஹியாத்துன்னு ஆரம்பிக்கிறது பூரா என்ன செய்யறது? அல்லாஹ்வை புகழக்கூடியதாக இருக்கிறது. அதுக்கப்புறம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் ஓதக்கூடிய அந்த வாசகம் நபிகள் நாயகத்துக்கு ஸலவாத்து சொல்வதாக அவங்களுக்காக நம்ம துவா செய்வதாக அமைகிறது. அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல துவாக்களை கற்று தந்திருக்கிறாங்க. எதை வேண்டாலும் ஒதுக்கிடலாம், எல்லாத்தையும் கூட நேரம் இருந்தால் அனைத்தையும் ஒதுக்கிடுங்க. இல்லைன்னா என்ன செய்யுங்க? அல்லாஹும்ம ஃபிர்லி மா கத்தம்து மா அഖர்து ஓதுங்க. அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸி அப்படிங்கிறத துவா ஓதுங்க. அல்ல அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மாஸமி வல் மக்ரமி, எது உங்களுக்கு மனப்பாடம் இருக்கிறதோ அதெல்லாம் ஓதிப்படுங்க. அதான் முதல்ல அத்தஹியாத்து ஓதுங்க, ஸலவாத்து ஓதுங்க. அதுக்கப்புறம் அவங்க கற்றுத்தந்த துவான்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் எதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அதை ஓதிக்கிறீங்க. அதுக்கு அப்புறம் விரும்புனதெல்லாம் கேளுங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தஹியாத்து ஓதி ஸலவாத்து ஓதி விட்டு அதுக்கப்புறம் கற்றுத்தந்த துவாவை அப்படியே அரபிலேயே ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த மாதிரியே, அரபிக்காக வேண்டி இல்லை, ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த வஹி, அதை மாற்றக்கூடாது என்பதற்காக வேண்டி அப்படியே ஓதி விட்டு என்ன செய்யணும்னா, சும்ம யத்தஹய்யர் மினத் துஆஇ அஜபஹு இலைஹி, பிறகு அவருக்கு விருப்பமான துவாவை தேர்ந்தெடுத்து கேட்கட்டும். அத்தஹியாத்தில் இருந்து கொண்டு தொழுது முடிச்சுட்டு நம்ம சலாம் கொடுத்து துவா கேட்கிறோமே, அது வெளியே வந்துடணும். தொழுகைக்கு உள்ளக்க கேட்கறதுக்கு பாருங்களேன், அது கூடுதலாக அது பவர் அதிகமாக உள்ளது. அத்தஹியாத்தில் இருந்து கொண்டு கையெல்லாம் உயர்த்தாம அத்தஹியாத்தில் எப்படி இருப்போமோ அந்த மாதிரி கையை வைத்த நிலையிலேயே நம்முடைய எல்லா தேவைகளையும் கேளுங்க, உங்க பாஷையில கேளுங்க. விரும்பியதை கேளுங்கன்னா நம்ம பாஷையில் கேட்க முடியும்? அரபிகளுக்கு மட்டும் அந்த மார்க்கமா இது? விரும்பியதை கேளுங்கள் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. விரும்பியதையெல்லாம் புகாரியில் 835வது ஹதீஸ்லையும் இன்னும் ஏராளமான ஹதீஸ் நூல்களையும் இது பதிவாக இருக்கிறது. இதுவும் ஜமாத்து கிடையாது. இவர் அத்தஹியாத்து 1.5 மணி நேரம் என்ன ஆகும்? அவன் பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு அவன் ஜமாத்து நின்றுட்டு இருப்பான், இவர் ஓத முடியாது. இவருக்கு தனியாக தொழுகிற வேண்டியதான். தனியாக நம்ம தொழக்கூடிய தொழுகைகளிலே தான் இதை கடைப்பிடிக்கணும். ஜமாத்துகளை எல்லா மக்களையும் அனுசரித்து சுருக்கமாக செய்யணும்னு ரசூலுல்லாஹ் உத்தரவு போட்டதுனால ஜமாத்தில் என்ன செய்யக்கூடாது? இதை கடைப்பிடிக்கக்கூடாது. தனிப்பட்ட முறையில் நீங்கள் வீடுகளில் தொழக்கூடிய நேரத்தில் சுன்னத்தான நஃபிலான தொழுகைகள், நள்ளிரவில் எழுந்து தொழக்கூடிய தொழுகைகள் எல்லாம் துவாக்கள் முக்கியமான கோரிக்கை இருந்துச்சுன்னு சொன்னால் சஜிதாவை நீட்டுங்க. நிற்கிறத விட சஜிதா அதிகமாக வட்டணும். அத்தஹியாத்து எல்லாத்தையும் விட அதிகமான நேரத்தை எடுக்கட்டும். அந்த மாதிரியான ஒரு நிலையில் துவா செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. இதெல்லாம் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய இடங்கள். இதை கவனித்துக் கொள்ள வேண்டும்.